பானு வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று முடிந்த பிறகும் கூட தற்போது பரபரப்பான அரசியல் களம் என்பது ஓயாமல் இன்னும் அதிகமாக சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. ஏனென்றால் கடந்த 2-5 ஆண்டுகள் 2014, 2019 என 2 முறையும் அதிக பெரும்பான்மையோடு கூட்டணியோடு ஆட்சி அமைத்த பாஜக, தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்த கடந்த 2-5 ஆண்டுகளில் தனி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைத்த பாஜக இந்த முறை அதற்கான சூழல் ஏற்படவில்லை. இது பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு சறுக்கலாக, மிகப்பெரிய அடியாக தான் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பாஜகவினுடைய ஆணிவேர் என்று சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவினுடைய பின்னடைவு என்பது மிகப்பெரிய ஒரு அடியாக பாஜகவுக்கு பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தான் பாஜக கூட்டணி பொறுத்தவரையில் 292 இடங்களும், காங்கிரஸ் இந்தியா கூட்டணி பொறுத்தவரையில் 234 இடங்கள் என இருக்கின்றன. எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால் தனி பெரும்பான்மை என்பது 272 என்ற எண்ணிக்கை இருக்கக்கூடிய நிலையில் எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காத காரணத்தால் ஆட்சி அமைக்கப் போவது யார் என்ற கேள்விதான் தற்போது பிரதானமாக இருந்திருக்கிறது. பொதுவாக பாஜக கூட்டணி பொறுத்தவரையில் 292 இடங்கள் என்பது கூட்டணியோடு சேர்த்து பார்த்தால் ஆட்சி அமைக்கக்கூடிய பெரும்பான்மைக்கு அதிகமான இடங்கள் என்றாலும் கூட இந்தியா கூட்டணி தரப்பில் நேற்று செய்தியாளர் சந்திப்பில் பேசிய ராகுல் காந்தி, இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான வியூகம் எங்களிடத்தில் உள்ளது, நாங்கள் அதை செயல்படுத்துவோம் என கூறியிருக்கிறார். இப்படி பார்த்தோம் என்றால் ஆட்சி அமைப்பதில் ஏதேனும் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்விதான் எழுந்திருக்கிறது. இன்றைய நாளில் தான் அதற்கான விடை நமக்கு தெரிய வரும். மோடி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெற இருக்கிறது. முக்கிய ஆலோசனைகள் மேற்கொள்ள இருக்கிறார்கள். அதே போன்று இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் சந்திப்பானது டெல்லியில் நடைபெற உள்ளது. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார். இப்படியாக 2 தரப்பிலும் பரபரப்பான ஆலோசனை கூட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வர நிலையில் ஆட்சி அமைக்கப் போவது யார், கிங் மேக்கராக இருக்க போவது யார் என்ற கேள்விதான் தற்போது பிரதானமாக இருந்திருக்கிறது. இந்நிலையில் பாஜகவுக்கு மிகப்பெரிய பாஜக அதிகம் எதிர்பார்த்த மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட அதிக மாநிலங்கள் பாஜகவுக்கு மிகப்பெரிய அடியாக விதிருக்கும் நிலையில் 13 மத்திய அமைச்சர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தலில் பாஜகவை மக்கள் புறக்கணித்து விட்டார்கள் என்று காங்கிரஸ் கூட்டணி தலைவர்கள் சொல்லிக் கொண்டு வரும் நிலையில் 13 மத்திய அமைச்சர்கள் தோல்வியடைந்திருக்கிறார்கள். அதில் உத்தரப்பிரதேசத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 10 மத்திய அமைச்சர்கள் 6 பேர் தோல்வியடைந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக அமேதி தொகுதியில் போட்டியிட்ட ஸ்மிருதி இரானி, இந்த ஸ்மிருதி இரானி பொறுத்தவரையில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ராகுல் காந்தி கடுமையாக விமர்சனம் செய்தார். ராகுல் காந்தி பயந்து விட்டார். அதனால்தான் அமேதி தொகுதியில் போட்டியிடவில்லை. அமேதி தொகுதி என்பது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உத்தரப்பிரதேசமும் பாஜகவின் கோட்டை என்றெல்லாம் பிரச்சாரம் செய்து வந்தார். ஆனால் அப்படிப்பட்ட அவரே தோல்வியடைந்திருக்கிறார். அமேதி தொகுதியில் ஸ்மிருதி இரானி தோல்வியடைந்திருக்கிறார். நீலகிரி தொகுதியில் போட்டியிட்ட மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தோல்வியடைந்திருக்கிறார். லக்கிம்பூர் தொகுதியில் போட்டியிட்ட அஜய்குமார் மிஸ்ரா தோல்வியடைந்திருக்கிறார். மேற்கு வங்கத்தில் போட்டியிட்ட மத்திய அமைச்சர் சுபாஷ் சர்காரியா அவரும் தோல்வியடைந்திருக்கிறார். அதே போன்று ஜார்க்கண்ட் தொகுதியில் போட்டியிட்ட அர்ஜுன் முண்டாவும் தோல்வியடைந்திருக்கிறார். மோகன்லால் கட்ச் தொகுதியில் போட்டியிட்ட கௌஷ் கிஷோர் அவரும் தோல்வியடைந்திருக்கிறார். அதே போன்று பதேர் தொகுதியில் போட்டியிட்ட நிரஞ்சன் ஜோதியும் தோல்வியடைந்திருக்கிறார். முசாபர் தொகுதியில் போட்டியிட்ட சஞ்சய் குமார் தோல்வியடைந்திருக்கிறார். ஜலான் தொகுதியில் போட்டியிட்ட பானு பிரதாப் சிங் வர்மா தோல்வியடைந்திருக்கிறார். அதே போன்று பார்மர் தொகுதியில் போட்டியிட்ட கைலாஷ் சௌத்ரியும் தோல்வியடைந்திருக்கிறார். கூட்பெர்ஹார் தொகுதியில் போட்டியிட்ட நிச்சிக் பிரமாணிக் அவரும் தோல்வியடைந்திருக்கிறார். அதே போன்று திருவனந்தபுரம் தொகுதியில் போட்டியிட்ட ராஜீவ் சந்திரசேகரும் தோல்வியடைந்திருக்கிறார். சண்டோசி தொகுதியில் போட்டியிட்ட மகேந்திரநாத் பாண்டே என 13 மத்திய அமைச்சர்களே தோல்வியடைந்திருப்பது என்பது பாஜகவை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, பாஜகவை புறக்கணித்து விட்டார்கள் என்பதை காட்டுவதாக இருக்கின்றது. இந்த பரபரப்பான முடிவுகளுக்கு மத்தியில் தான் பாஜக ஆலோசனை கூட்டமானது டெல்லியில் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்திற்கு பிறகு அவருடைய கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். அதில் மிக முக்கிய கூட்டணி கட்சியாக பார்க்கப்படக்கூடியது தெலுங்கு தேசம் மற்றும் நிதிஷ்குமார் தலைமையிலான கட்சி தான் மிக முக்கிய கூட்டணியாக பார்க்கப்படுகிறது. அவர்கள் 2 தரப்பும் தான் கிங் மேக்கராக இருப்பார்கள் என்று பேசப்பட்டு வருகின்றது. காங்கிரஸ் இந்தியா கூட்டணி தரப்பிலும் கூட இந்த இருவரையும் அழைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்த 2 கட்சியும் பொறுத்தவரையில் பாஜக கூட்டணிக்கு தான் ஆதரவு அளிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றன. அப்படி பார்த்தால் பாஜக கூட்டணியை ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஏதேனும் மாற்றம் ஏற்படுமா, இந்தியா கூட்டணியை ஏதேனும் வியூகம் வகுத்து ஆட்சி அமைப்பதற்கான சூழல் ஏற்படுத்துவார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.